அட்டகத்தி தினேஷ் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி. கேஸ்ட் அந்த மாதிரி தான் மெயினாக அவங்க பார்க்கக்கூடாது. அந்த எதுக்காக போராடணும், அது ஜெயிச்சா அவங்க ஜெயிச்சா போதும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. அந்த கருத்து தான் நினைக்கிறேன் நான். நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, காமெடி சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பெண்கள் ஆண்கள்ன்ற வேறுபாடு விளையாட்டுலேயும் இருக்குது நிறைய. ஒருத்தர் ஜெயிச்சா வெற்றி இல்லை, எல்லாரும் ஜெயிக்கணும், அதுதான் வெற்றி. அந்த உண்மையிலேயே அந்த டேரக்டருக்கு வந்து ஹாட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா ஒரு சின்ன நேர்த்தியான படம், ஒரு ஜாதிய மோதல் அப்படின்ற எல்லாம் பாகுபாடு இல்லாமல் மிக நேர்த்தியாக சொல்ல வந்த கதையை மட்டும் சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து யார் அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்குள்ளே எழும்பும். அந்த மாதிரி ஒரு ஜாதி எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது, ஒரு ஜாதி எங்கெல்லாம் குறைக்கப்படுது, ஒரு ஜாதி எங்கெல்லாம் பேசப்படுது அப்படின்ற விஷயத்தை அழகாக கையாண்டிருக்கார் இயக்குனர். அவருக்கு முதலுடைய வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் நல்லா எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல அந்த ஒரு ஸ்போர்ட்ஸில் தான் நமக்கு ஜாதி இதெல்லாம் எதுவுமே தெரியாது இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வந்து தமிழ் சினிமா கூட ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு 50 கோடி 100 கோடி எடுத்து அதில் வந்து 35 கோடி தான் கலெக்ட் ஆகுது. அந்த காலத்தில் இப்போ வந்து வெறும் 5 crores தான் பட்ஜெட். படம் எல்லாமே நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணீங்க. யார் நல்லா நடிச்சிருக்கா படத்தில்? அட்டகத்தி தினேஷ் நல்லா இருந்துச்சு. யாரு? தினேஷ் நல்லா நடிச்சிருக்காப்ல. ஹரிஷ் கல்யாணும் சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. ஜோக்கும் இருந்தது, என்டர்டைனிங்காகவும் இருந்தது. படம் ரிவ்யூ பார்த்துட்டு வந்தீங்களா? எப்படி ரிவ்யூ பார்த்தோம், பட் அதோட ரொம்ப நல்லா இருந்தது. ரிவ்யூ பார்த்ததோட ரொம்ப நல்லா, எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி. படம் ஹிட் ஆனதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? யதார்த்தம், அதுதான் யதார்த்தமாக எடுத்திருந்தாங்க. ரொம்ப சினிமேட்டிக் அப்படி இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது, அதுதான் ரீசன். படம் இருக்குல்ல, இந்த படத்தில் வந்து நல்லா ரொம்ப நல்லா தான் இருக்கு. பார்க்குற மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆக்டிவாக சாப்பிட்றதுலாம் நல்லா இருக்கு. ஓகேங்களா, ரொம்ப நன்றி. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம். என்ன மாதிரி ஸ்டோரி, என்ன சொல்கிறாங்க, என்ன மெசேஜ்? என்ன மெசேஜ்னா இளம் தலைமுறைக்கு வழிவிடணும்னு சொல்கிறாங்க. படம் இந்த மாதிரி ஹிட் ஆனதுக்கு என்ன ரீசன்? படம் நல்லா அந்த கருத்து தான் நினைக்கிறேன் நான். நீங்கள் 10க்கு எத்தனை கொடுக்கலாம் இந்த படம்? 9.5 கொடுக்கும். 9.5. இன்னொரு வாட்டி இந்த படம் பார்க்கலாமா? பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக என்ன சொன்னாங்க, யார் ஜெயிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம எதுக்காக போராடணும், அது ஜெயிச்சா அவங்க ஜெயிச்சா போதும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. யார் மெயின் ஆடியன்ஸ்? யார் இந்த படம் பார்க்கலாம்? யார் இந்த படம் பார்க்கணும்? எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். இன்னும் நல்லா நம்மளோட கேங்கோட வந்து பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். கிரிக்கெட் லவர்ஸ்லாம் சூப்பரான படம். ஓகே. யாரோட ஆக்டிங் பாபு பண்ணுற மாதிரி அந்த கேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது. யாருனாலும் அவங்களுக்கு திறமைக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கிரிக்கெட்டுக்கு பேஸ் பண்ணி தான படம் இருக்குது. ஸோ எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கா? ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கிரிக்கெட்டுன்னு இல்லை, எந்த ஒரு இதுனாலும் நம்மக்கிட்ட இந்த திறமை இருக்குது. வாலிபால், ஃபுட்பால் அந்த மாதிரி எந்த இதுனாலுமே இந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடாது. அதர் கேஸ்ட்டு அந்த மாதிரி தான் மெயினாக அவங்க பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தான் பார்க்கணும். கேஸ்ட் இல்லை, படம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க. கிளைமேக்ஸ் சீன் தான் முக்கியமே. நல்லா இருந்துச்சு. கேஸ்ட்டு தான் அவங்க கரெக்டாக பார்த்து சூஸ் ஆள் ஈகோ தான். அவங்க 2 பேருக்குள்ள ஈகோ தான் மேட்ரு. ஸோ கேஸ்ட் பார்க்கக்கூடாதுன்றாங்க. நாங்கள் முதல்ல கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தோம், அது மாதிரி விட்டுட்டோம். இப்போ வந்து அதே ஃபீல் நிறைய வந்திருக்கு. அதேமாதிரி ஸ்க்ரீன் ப்ளே, ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் செம்மையாக நடிச்சிருந்தாங்க. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. சவுண்ட். படம் ஹிட் ஆனதுக்கு என்ன மெயின் ரீசன்? படம் ஹிட் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த பாகுபாடு தான். பாகுபாடு அதாவது ஆண் பெண் வேறுபாடு ப்ளஸ் அந்த ஜாதி பாகுபாடு எல்லாம் அது இதில் நல்லா எடுத்து காட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மெசேஜ் இதில். அது பார்க்கவே கூடாது. அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அது தேவையில்லாத ஒன்று. அதேமாரி பெண்கள் ஆண்கள்ன்ற வேறுபாடு விளையாட்டுலேயும் இருக்குது நிறைய. அதையும் கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டியிருக்காங்க. நல்லா 2 பேரோட அந்த மோதல் நல்லா இருக்கு. அந்த மோதல் நல்லா இருக்குது. அதே போல் எப்படி கொண்டு போகணுமோ அதை கரெக்டாக கதையை கொண்டு போய் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் பற்றி நல்லா சொல்லியிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து முக்கியம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. படித்து முன்னேறணும் அப்படிலாம் இல்லை.
அந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் ஷைன் ஆகலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிரிக்கெட்டை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நேச்சுரலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். நல்ல படம். அட்டகத்தி தினேஷ்க்கும் அந்த ஹரிஷ் கல்யாணுக்கும் ஈகோ ப்ராப்ளமா? ஈகோ ப்ராப்ளமா? ஆமாம், ஈகோ நல்லா இருக்குமா அந்த சீன்? அது சூப்பராக இருக்கும். நல்லா சீன் உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி நல்லா இருந்துச்சு. காமெடியாக இருந்துச்சு. காமெடி சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. காமெடி தான் இருக்குது படத்தில். காமெடி தான் ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. அது மிக நேர்த்தியாக தினேஷ் நடிச்சிருக்காரு. அட்டகத்தி தினேஷ் வந்து மிக நேர்த்தியாக நடிச்சிருக்காரு. இந்த படம் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எப்படியோ உள்ளேருந்து பார்த்தா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மிக நேர்த்தியான படம், அழகாக வந்திருக்கு, நல்லா இருக்குது படம். எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா? எல்லாரும் இல்லை, இப்போ நாங்களே வந்து குடும்பத்தோடு தான் பார்த்துருக்கோம். 11 பேர் வந்திருக்கோம். ஃபேமிலியாக சின்ன பிள்ளைகளும் எல்லாமே நல்லா தான் இருக்குது, என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்ல வந்ததை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஒரு பின்னாடி ஒரு புகைப்படத்தை காமிச்சு இவர் இந்த ஜாதிக்கான அடையாளம், இவர் அந்த ஜாதிக்கான அடையாளம் இல்லாமல் இந்த ஜாதி இங்கே பயன்படுது, இந்த ஜாதி பயன்படுற இடத்துல தூக்கி வைக்கிறதுக்கு என்ன கொண்டாடப்படும் அப்படின்றது தான் புரியுது அவங்களுக்கு. ஒருத்தர் ஜெயிச்சா வெற்றி இல்லை, எல்லாரும் ஜெயிக்கணும், அதுதான் வெற்றி. அந்த வெற்றியை வந்து கையாண்டிருக்காரு. மிக நேர்த்தியான திரைக்கதை, அழகான, அவ்வளோதான். நல்லா இருக்குது படம், நல்லா வந்திருக்கு. இது சமுதாயத்துக்கான படம் அப்படிங்களா? தமிழ் சமுதாயம் அப்படின்னா தமிழ் சமுதாயத்துக்கான படம், புரியுது அவங்களுக்கு. அதனால் வந்து அழகாக வந்திருக்கு படம், நல்லா வந்திருக்கு. அதுதாங்க, ஒரு விரல் படாமல் இன்னொரு விரலை தொட்டிருக்காரு, புரியுது அவங்களுக்கு. ஒரு விரல் படாமல் இன்னொரு விரலை தொட்டிருக்காரு. 10 விரலும் வேணும்ல, அதுதான் இது. நல்லாயிருக்கு, வாழ்த்துக்கள். ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் நல்லா எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸில் தான் நமக்கு ஜாதி இதெல்லாம் எதுவுமே தெரியாது, இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வந்து தமிழ் சினிமா கூட ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு 50 கோடி 100 கோடி எடுத்து அதில் வந்து 35 கோடி தான் கலெக்ட் ஆகுது. அந்த காலத்தில் இப்போ வந்து வெறும் 5 crores தான் பட்ஜெட். அதில் வந்து இந்த மாதிரி படத்துக்கு இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு மெயின் ஸ்க்ரீனில் ஓடுது, வெற்றியில் மட்டும்தான். மீதி எல்லாமே வந்து நியூ ஃபிலிம்ஸ்னால ஓடுது. இந்த மாதிரி லோ பட்ஜெட் ஃபிலிம் சப்போர்ட் பண்ணுறாங்க வெற்றி. நல்லா இருந்துச்சு. அட்டகத்தி தினேஷ் ரொம்ப நாளுக்கு அப்புறம், அட்டகத்திக்கு அப்புறம் ஒரு மனசு நீர கேரக்டர். ஸோ படம் ரிவ்யூ பார்த்தா நீங்கள் வந்திருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, ரிவ்யூ பார்த்தா ஆமாம். நீங்கள் ஹரிஷ் கல்யாண் ஃபேனா? நீங்கள் இல்லை, ஹரிஷ் ஃபேன் இல்லை, நம்ம நார்மல் சினிமா ஃபேன் தான், நம்ம என்டர்டெய்னர் தான். அவன் இதில் பொதுவாக அந்த பிக் ஃபிலிம்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி லோ பட்ஜெட் ஃபிலிம் ரிவ்யூ சொல்லுவாங்க சில இடம். இந்த மகாராஜா சொல்லியிருந்தாங்க நல்லா வந்திருக்கு அப்படின்னாங்க. அந்த மாதிரி இது வந்து ரிவ்யூ ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அந்த புக் மை ஷோவில் மார்க் பார்ப்போம். அதில் 9க்கு மேலே சில படங்கள் தான் இருக்கும், முக்கியமான படங்கள். இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச 9ல் இருந்த தமிழ் படம் இந்த தான், இந்த மஞ்சுமேல் பாய்ஸ்க்கு அப்புறம். அதனால் ரிவ்யூ எவ்வளோ நல்லா பார்த்தோம். சரி, இந்த படம் பார்த்தே ஆகணும், ஏன்னா 2 வீக்ஸில் புது படம் வர வந்துட்டு இருக்கு, மெயின் ஸ்க்ரீன் போயிருமோ, அதனால தான் பார்க்க வந்தோம். நல்லா இருந்துச்சு, என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. படம் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்லேயே உங்களுக்கு வந்து தெரியும், என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்த்தோம். அதுவும் இல்லை, இது வில்லேஜ் பேஸ்ட் ஃபிலிம்னால நல்லா இங்கே நல்லா போயிட்டுருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். உண்மையிலேயே அந்த டேரக்டருக்கு வந்து ஹாட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா ஒரு சின்ன ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ் தான். அதை வந்து நான் ஸ்ட்ராங்காக வந்து படத்தில் மூலியமாக வந்து சொல்லியிருக்காரு. எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எதுவும் காப்பிட்டாமல், எந்த ஒரு ஜாதி மதம் இல்லாமல் சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும், வந்தால் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார்.